ஹலோ மக்களே, பாலிசி நோட்ஸ் நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாலிசி நோட்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம பெய்டு மெட்டீரியல் வாங்கி அதில் நம்ம படிக்கலாம். இன்னொன்று, நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற வெப்சைட்ஸ்லேருந்து பிடிஎஃப்ஸ் நம்ம எடுத்து அதுலேயும் நம்ம படிக்கலாம். இப்போ நமக்கு நிறையா பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நமக்கு நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அண்ட் அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்து வச்சு படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கவர் ஆகிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கண்டிப்பாக படிக்கணும். நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் நிறையா பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ரீட் பண்ணாதான் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவரால் புரியும். அண்ட் அத்தனையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. பிகாஸ் அதே பாலிசி நோட் அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதே ஜிஸ்டாக நமக்கு பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்கும். இல்லையா, நம்மளே ஜிஸ்டாக ரெடி பண்ணிக்கணும். இந்த ஒரு ஜிஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எடுக்கணும். ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அங்கே குரல் சொல்லியிருக்காங்களா, புறநானூறு பற்றி கொடுத்துருப்பாங்க, பாடல் வரிகள் இருக்கும், இல்லை இம்பார்ட்டண்ட்டாக ஏதாச்சும் ஆக்டை பற்றி கொடுத்துருப்பாங்க, இயர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தனியாக நீங்கள் எடுத்து வச்சு படிக்கும்போது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிடிஎஃபாக மார்க் பண்ணி படித்தாலுமே திருப்பி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு நோட்ஸை ரெடி பண்ணிக்கணும். இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு. அண்ட் இதை முடிச்சுட்டு ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணினதுக்கு அப்புறம் நிறையா பிஒய்க்யூ சால்வ் பண்ணிவிட்டு அது கையோட நீங்கள் நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். இந்த ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது தமிழ்நாடு பாலிசி நோட்ஸோட இம்பார்ட்டண்ட் எம்சிக்யூ கொஷின். இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டால் அதை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணி அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ஒரு பிடிஎஃப் டெலிகிராமில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Thank you.